ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான வீடியோ தான். அதாவது நம்ம அப்லோட் பண்ணுற ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் வந்து எப்படி நம்ம 15 செகண்ட்ஸ்க்குள்ளே வைரல் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்ன எது பார்க்க போகிறோம்னா ஒரு 3 ways to reach your short video to high level to viral. ஓகே, ஸோ பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வே, ஸோ நம்ம யூடியூப் ஐக்கான் வந்து சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ யூடியூப்குள்ளே போகிறோம். ஸோ போயிட்டு நீங்கள் வீடியோ, ஷார்ட், லைவ் போஸ்டர்ஸ் எல்லாமே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம ஷார்ட் சூஸ் பண்ணிக்க போகிறோம். ஷார்ட்குள்ளே போகணுன்னு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து கொலாப் வீடியோங்கிறது நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாப்புலரான பர்சனோட வீடியோ ஆடியோ கிளிப் எடுத்து நம்ம குக்கிங் பண்ணுறதெல்லாம் வச்சு நம்ம வந்து பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா. ஸோ நான் எப்போவுமே வந்து டாக்டர் சிவராமன் அப்படிங்கிறத தான் பார்ப்பேன். பிகாஸ் நிறையா உணவு சம்மந்தப்பட்டமாக நல்லா ஹெல்த்தி ஃபுட்ஸாக நல்லா போடுவாங்க. ஸோ அந்த கொலாப் வீடியோ ரீமிக்ஸில் கொலாப்னு இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கிறேன். அது தேவையான உள்ள செகண்ட்ஸ் மட்டும் நான் பார்த்து சூஸ் பண்ணி ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு எடுத்துக்கிறேன். அது இம்பார்ட்டன்ட் விஷயமா நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ நான் தோசை ரிலேட்டடாக எடுத்திருக்கேன். இப்போ எனக்கு அந்த தோசையோட வெரைட்டிஸ் ஆஃப் தோசை, கம்பு தோசை, ராகி தோசை, அந்த மாதிரி தான் நான் எடுத்துக்க போகிறேன். நான் வந்து சைட் பை அது டெக்ஸ்ட் கொடுத்தோன்னே உங்களுக்கு அது மேலே அந்த வீடியோ ஆடியோ எல்லாமே அவங்க பிக்சரோட வந்துடும். ஸோ இப்போ நம்ம வீடியோ வந்து நம்ம வந்து அதே ரொட்டேட்டட் ஆப்ஷன்ஸ் இருக்கும் பாருங்கள், அந்த சைடு இந்த சைடு டேர்ன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம சமைக்கிறத வீடியோவை அப்படியே நம்ம கீழே அப்லோட் பண்ணிக்கலாம். நம்ம மேலே அவங்க ஆடியோ கொடுப்பாங்க. ராகி தோசை, கம்பு தோசை, சத்து மாவு தோசை, அந்த மாதிரி வந்து ரிலேட்டடாக இருக்கும். ஸோ நம்ம வந்து அது கீழே நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து இல்லை டைப் கூட பண்ணிக்கலாம். நம்ம என்ன வெரைட்டிஸ் ஆஃப் தோசை பண்ண போகிறோம், ராகி தோசை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெக்ஸ்ட் டி ஆப்ஷன்ஸில் கொடுத்தாவே எடிட் பண்ணி நம்ம வந்து பண்ணிக்கலாம். பிகாஸ் இது ஒரு கேட்சியாக இருக்கும், பார்க்க நம்ம என்ன பண்ணுறோம், என்னோட ஃபுட் வெரைட்டிஸ் பண்ணுறோன்னு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொடுத்து நம்ம இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் வாய்ஸ் ஓவர், அதாவது வாய்ஸ் ஓவர் அவங்க தேவையில்லை நம்மளுக்கு. பிகாஸ் அவங்களோட வாய்ஸ் தான் பாப்புலாரிட்டியான வாய்ஸ் தான் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் அப்படிங்கிறப்போ நம்ம இந்த இது ஐகான்ஸ் கூட எடுத்துக்கலாம். நம்ம நீங்கள் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுக்குறீங்க, டேக் கொடுக்குறீங்க, இந்த மாதிரி எனிபடி தோசை லவ், எனிபடி தோசை ராகி தோசை லவர், அந்த மாதிரி நீங்கள் ஒரு கொஸ்டின் மேக் பண்ணி டேக் மாதிரி இங்கே கொடுக்கலாம். ஸோ இது முக்கால்வாசி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, யூடியூப் அதாவது ஷார்ட்ஸ்குள்ளே இருக்க ஆப்ஷன்ஸு நிறைய இருக்குது எடிட் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அது ஒரு ட்ரிக்கு நீங்கள் உங்களோட வீடியோ வந்து வைரல் ஆகிறதுக்கு. ஸோ அது கண்டிப்பாக இந்த மாதிரி டேக்லாம் சின்ன சின்ன டேக் உள்ளே போய் பாருங்கள். ஸோ உண்மையாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தினம் அதை காலையிலையும் ராத்திரியும் சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். ரொம்ப எளிதாக இருக்குன்னு நல்லா புரிந்து கொள்ளணும். இட்லி தோசையை ஊர் பக்கம்லாம் நம்ம அரைச்சி ஃப்ரிட்ஜுக்குள்ளே மாதிரி நம்ம வந்து கொலாப் வீடியோ வந்து யூஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக, அதாவது உங்கள் வீடியோ வந்து சர்ச் பண்ணாட்டே கூட, ஸோ அந்த பர்சனோட கிளிப் போடுறப்போ, நீங்கள் வந்து பாப்புலரான பர்சனோட போடுறப்போ கண்டிப்பாக உங்கள் வீடியோவும் வந்து ரீச் ஆகும், வியூஸ் போகும், சப்ஸ்கிரைபும் ஆட் ஆகும். ஸோ உண்மையாகவே இது ட்ரிக்குங்க, உண்மையாகவே. பிகாஸ் நான் அது யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உடனடியாக வந்து ரீச் ஆகும். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க, இது யூஸ்ஃபுல்லாக. ஸோ ஃபர்ஸ்ட் வே பார்த்துருப்பீங்க. ஸோ நான் செகண்ட் வேக்கு போகலாமா? ஓகே, செகண்ட் வே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம யூடியூப் ஐக்கானுக்குள்ளே போய்க்கிறோம். ஸோ யூடியூப் சூஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி நம்ம ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ ஷார்ட்ஸ்குள்ளே போயிட்டு இப்போ நம்ம எதை பற்றி போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, முருகன் வழிபாடு. நான் அந்த மாதிரி வீடியோஸ் நிறைய போடுவேன். பிகாஸ் செவ்வாய்க்கிழமை பூஜை, முருகன் சாமி மோஸ்ட்டாக எல்லா அதுவுமே நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு திங் இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கேட்சியாக, அதாவது பார்த்தோன்னே இது நம்ம என்னடா நடக்குது அப்படின்னு அவங்களுக்கு வந்து தெரியணும் வீடியோவில். ஸோ வந்து அதில் டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் தெரியும், நான் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. முருகன் துணை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நல்லா அப்லோட் பண்ணுற மாதிரி நல்லா பிரைட் கலரில் எடுத்து சூஸ் பண்ணி நான் எப்பவுமே லெஃப்ட் கார்னரில் ப்ளேஸ் பண்ணுங்கள். அதை அவங்களுக்கு பார்த்தோன்னே நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். ப்ளேஸும் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ட்ரிம் கொடுத்துருக்கேன். அந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு என்னென்ன தேவையோ இல்லையோ அதில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அதுதான் அந்த ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸ். ஸோ இதில் வந்து முக்கியமாக நான் சாமிக்கு நான் நிறைய ஃபில்டர் யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் உங்களுக்கு அது பிரைட்னஸ், டார்க்னஸ் எல்லாமே கம்மி பண்ணி பார்க்குறப்போ அது வந்து சாமியோட இது வந்து நல்ல வெளிச்சமாக பிரகாசமாக இருக்கும். ஸோ அது நல்லா யூஸ் பண்ணுவேன். ஸோ காடஸ்க்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுற வீடியோவுக்கு. ஸோ இது நல்லா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர், அதாவது நீங்கள் உங்கள் வாய்ஸ், நீங்கள் கந்தசஷ்டி கவசம் இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, டியூஸ்டே பூஜையில் என்ன பண்ண போகிறீங்க, எவ்வளோ தீபம் ஏற்ற போகிறீங்க, வெத்தலை எந்த நேரத்தில் ஏற்ற போகிறீங்க. ஸோ எல்லா வாய்ஸ் ஓவரும் நீங்களாக கூட கொடுத்துக்கலாம். எந்த ஒரு பிஜிஎம்மோ சவுண்டோ இல்லை முருகன் சாங்ஸோ வேணும்னா நீங்கள் அந்த வாய்ஸ் ஓவர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாங்ஸ் மெயினி ஆட் சவுண்ட் இருக்கும். அந்த ஆட் சவுண்டில் போயிட்டு மேலேயே இருக்கும் பண்ணிங்கன்னா, இல்லை நீங்கள் முருகனோட சாங்ஸ் நீங்கள் என்ன போடுறீங்களோ அதை சர்ச் பண்ணாவே உங்களுக்கு அந்த முருகனோட சாங்ஸ் அப்லோட் பண்ணி டேரெக்டாக உங்களுக்கு வந்து
காமிச்சிடும். ஸோ பாருங்கள், நான் அதிலே போய் முருகன் சாங்ஸ் கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எல்லா சாங்ஸும் வந்துடுது. ஸோ எனக்கு பிடிச்ச ஒரு கந்தசஷ்டி கௌசமோ இல்லாட்டி ஸ்லோகமோ இல்லாட்டி பார்த்துட்டு நான் சூஸ் பண்ணி அந்த ப்ளூ கலர் லிங்க் கொடுத்துட்றேன். உங்களுக்கு அந்த சாங்ஸ் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கும் பேக்ரவுண்டில். ஸோ நான் சொன்ன மாதிரி நம்ம எடுத்தோடனே நம்மளோட வீடியோ வந்து நம்ம எதோ அவங்க பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷனல் வீடியோவாக இருக்கட்டும், ஃபுட்டிங்காக இருக்கட்டும், குக்கிங்காக இருக்கட்டும், வந்து நீங்கள் வந்து யூடியூப்ல ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் நிறைய ஷார்ட்ஸ் இருக்கிற நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எடிட் பண்ணுறதுக்கு. ஸோ அதிலே நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாமே யூஸ் பண்ணுங்கள். இது ஒன் ஆஃப் த வே டு ரீச் யோர் ஷார்ட்ஸ் டு வைரல். ஸோ நம்ம இப்போ தேர்ட் வே பார்க்க போகிறோம். தேர்ட் வே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி யூடியூப் ஐக்கான் சூஸ் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போயிட்டு ஷார்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஷார்ட்ஸ்குள்ளே நம்ம போய் போகிறோம். ஸோ இதில் என்ன நம்ம பார்க்க போகிறீங்கன்னா, எந்த மாதிரி கேப்ஷன்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ஸ் உள்ள அப்லோட் பண்ணுறப்போ என்ன மாதிரி நிறைய விஷயங்களை கொடுத்தா நம்ம வந்து நம்மளோட வீடியோ வைரல் ஆகும்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து என்ன சூஸ் பண்ணிக்கிறேன்னா பஜ்ஜி, அதாவது சூடான பஜ்ஜி, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில், அந்த வந்து பென்சில் ஐக்கான் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையானது உள்ள வந்து நீங்கள் சூஸ் பண்ணி உங்கள் தம்ப்நெயிலாக சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன மாதிரி விஷயம்லாம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கேப்ஷன்ஸ். அதில் நீங்கள் எப்பவுமே டீட்டெயில்ஸ் கொடுப்பீங்க. ஸோ நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து கேப்ஷன்ஸ் வந்து அதில் கொடுத்துக்கிறேன். சூடான பஜ்ஜி இல்லாட்டி வாங்க சாப்பிட போகலாம், அந்த மாதிரி வாங்க பஜ்ஜி சாப்பிட போகலாம் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு கேட்சியாக இருக்கிற வந்து நம்ம கேப்ஷனை வந்து கொடுத்துக்கிறோம். ஸோ அதில் மெயினாக நம்ம என்னென்னலாம் டேக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம்னா ஒய்டி ஷார்ட்ஸ் வைரல் வீடியோ அந்த மாதிரி, அதுக்கப்புறம் பஜ்ஜி, ஆனியன் பஜ்ஜி இல்லை வாழைக்காய் பஜ்ஜி. ஸோ அந்த மாதிரி அந்த நம்ம ஹேஷ்டேக் கொடுத்துட்டு நம்ம வந்து போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ லிமிட் வந்து உங்களுக்கே தெரியும் 100. ஸோ ஷார்ட்ஸ் ஃபீட் ட்ரெண்டிங் ஷார்ட்ஸ் எல்லாமே அது நம்மளுக்கு என்ன இந்த மாதிரிலாம் கொடுத்தா நம்மளுக்கு வந்து வைரல் உடனே வந்து உங்களோட வியூஸ் வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பப்ளிக், அதாவது நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வந்து அன்லிஸ்டட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு போனீங்கன்னா அதிலே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் இந்த இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம எடிட் பண்ணுறப்ப தான் நம்ம ஆப்ஷன்ஸ் உள்ளே போகிறோம். ஸோ நம்ம ப்ராசஸ் ஆயாச்சு. ஸோ அப்லோடும் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் அப்லோட் பண்ண வீடியோவை நம்ம திரும்பி போயிட்டு நம்ம வந்து எடிட் ஆப்ஷன்ஸில் போகணும். ஸோ எடிட், அதாவது உங்களுக்கு அப்லோட் ஆகிருக்கும், ஸோ அந்த பழைய வீடியோவை நான் எடுத்து காமிக்கிறேன். ஸோ அது வந்து எடிட் ஆப்ஷன்ஸ் போயிட்டு நீங்கள் திரும்பி என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஆட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து அப்போ காமிக்காது. ஸோ இப்போ தான் உங்களுக்கு காமிச்சிருக்கோம். ஸோ ஆட் டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு நீங்கள் வந்து அதை அப்படியே நம்ம செலக்ட் பண்ணி காப்பி, நம்ம கேப்ஷனில் கொடுக்குறோமோ செலக்ட் ஆல் கொடுத்து காப்பி கொடுத்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை தவிர உங்களுக்கு வந்து நீங்கள் என்னென்னலாம் உங்களுக்கு ஆட் பண்ணணுமோ டிஸ்கிரிப்ஷன்ஸில் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இது அன்லிமிட்டட், நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அது இதில் எக்ஸ்ட்ராஸ் உங்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து நந்துஸ் வியூ ஆல்ரெடி அதில் கொடுத்துருப்பேன். ஸோ எக்ஸ்ட்ராஸ் வந்து ட்ரெண்டிங் ஷார்ட்ஸ் இல்லாட்டி ஒய்டி ஷார்ட்ஸ் அந்த மாதிரி தேவையானதெல்லாம் நான் டைப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து விசிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் நம்ம செட் பண்ணிக்கலாம். அன்லிஸ்டட்லேருந்து இப்போ பப்ளிக் நம்ம செட் பண்ணிக்கணும். ஸோ பப்ளிக் செட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன பார்த்தீங்கன்னா லொக்கேஷன், ஆட் டு பிளேலிஸ்ட் எல்லாம் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் ஆட் டேக்ஸ், முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் ஆட் டேக்ஸ் தான். ஸோ இந்த ஆட் டேக்ஸ் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஹேஷ்டேக் கொடுத்துருப்பீங்களா, ஸோ அந்த மாதிரி கொடுக்காம ஜஸ்ட்டு நீங்கள் வந்து கமா போட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ டேக்ஸ்குள்ளே போயிடுச்சு, ஹேஷ்டேக் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நார்மலாக தான் நம்ம வந்து ஷார்ட் ஃபீட், ஷார்ட் வைரல் வீடியோ, ஒய்டி ஷார்ட்ஸ், ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஆனியன் பஜ்ஜி, ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட்டு நம்ம கம்மா கொடுத்து அந்த மாதிரி தான் நம்ம வந்து எடுத்துக்கும். அதை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அதாவே போய் லிஸ்ட் ஆகிக்கும். ஸோ இந்த டேக் எதுக்காகனா இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கலாக நம்மளோட வீடியோஸ் வந்து வியூ ஆகி போயிட்டே இருக்கும். நம்ம பார்க்குறதுக்கு, மற்றவங்க பார்க்குறதுக்கு வியூ ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ அது மூலிமா உங்களுக்கு வியூவர்ஸ் வந்து பார்த்துட்டே இருப்பாங்க, சப்ஸ்கிரைபும் கூடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா ஸோ அவ்வளோதான். ஸோ எல்லாமே கொடுத்தாச்சு. ஸோ நம்ம வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தாச்சு. தட்ஸ் இட். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது நம்ம கொடுக்குற டேக்ஸ், நம்ம கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன்ஸ், நம்ம எதெல்லாம் அன்லிஸ்டட் வைக்கணும், அதுக்கப்புறம் பப்ளிக்கில் கொடுக்கணும். ஸோ எந்த மாதிரி நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து முன்னாடி கேப்ஷன்ஸ் கொடுக்க போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கனாவே இது ஒன் ஆஃப் த வே டு ட்ரிக் your video to be viral within 15 seconds குள்ள உங்க வைரல் வீடியோ வந்து ஆகும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ்லாம் வந்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம். ஸோ புதுசாக வந்தவங்களுக்கு என்னோட வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வந்து வரணும்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.